ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் வந்து ஸ்கேண்டி ஸ்பேஸ்லேருந்து சிவசங்கரி பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா எடிட் பண்ணாமல் கூட அர்ஜென்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேம் அலர்ட் வந்து கொடுக்கறதுக்காக தான். என்ன ரீசன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு பார்சல் வந்தது. பட் அமேசான் டெலிவரி பாய்கிட்டேருந்து தான் வந்தது. வெளியில் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் டேப் சைனீஸ் வேர்டிங்ஸ் இருந்தது. நேம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட சோஷியல் மீடியா நேமில் இருந்தது. ப்ராப்பராக எங்கள் வீட்டோட அட்ரஸ்ஸு, அவரோட ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டு வந்துச்சு. கேஷ் ஆன் டெலிவரி வந்துச்சு. கேஷ் ஆன் பார்த்தீங்கன்னா 699 வந்துச்சு. பட் ஆனால் அமௌண்ட் வந்து 700 பே பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் பே பண்ணிட்டேன். சரி, அவர் மெடியே தான் ஆர்டர் பண்ணியிருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி பே பண்ணி வாங்கிட்டேன். பட் ஆனால் நான் பேமெண்ட் வந்து ஜிபேலேருந்து பண்ணேன். ஜிபே யாருக்கு போகுதுன்னா அமேசானோட டெலிவரி ஆப் பேமெண்ட்டுக்கு தான் போகுது. நான் அதை பார்சல் வந்து வாங்கி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி ப்ராடக்ட் இருந்தது. நான் பே பண்ணது 700 ருபீஸ். பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து இருந்த டியூப் பார்த்தீங்கன்னா 100 தான் இருந்தது. சரி, ஓகே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக தண்ணி. சரி, நம்ம பே பண்ணி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமேசானுக்கு தானே பே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அமேசான் கஸ்டமர் கேர் கால் பண்ணி நான் கேட்டேன். இந்த மாதிரி உங்களோட பேமெண்ட்டுக்கு தான் நான் பண்ணேன். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட் வந்திருக்கு. ஃப்ரம் அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஹிமான்ஷுன்னு இருக்குது, வேறு எதுவும் அட்ரஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த ஸ்கேம் நடக்குதுங்க. இது மாதிரி எங்களுக்கு வந்து இதோட இந்த ஒரு 3 மாதமாக நிறைய கால்ஸ் வருது. இது நாங்கள் எங்கள் சைடில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல்படி வேணால் நீங்கள் சைபர் க்ரைமுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. சரி, நம்ம ஒரு 700 ரூபாய்க்காக ஒரு சைபர் க்ரைம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரொம்ப ஏன் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு விட்டுட்டோம். நேற்று பார்த்திங்கன்னா திருப்பியும் வேறு நேம்லேருந்து பியூட்டி ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்தது. அமௌண்ட் பார்த்திங்கன்னா 899 சம்திங் வந்துச்சு. நான் அதை பார்த்தேன். பட் ஆனால் நானும் ஆர்டர் பண்ணல, அவரும் ஆர்டர் பண்ணல. நான் வந்து அந்த கேன்சல் பண்ணிட்டேன். அந்த டெலிவரி பர்சன்ட்டு நான் கேட்டேன், இது எங்கேருந்து வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள் வெறும் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எடுக்கிறாங்க, அட்ரஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரில, ஃபோன் நம்பர் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரில. அதனால் உங்களுக்கு வந்து ஏதாவது பார்சல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கினீங்களா அப்படின்றத டபுள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணி வாங்குங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த பணம் வந்து கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இது வந்து எனக்கு இதோட செகண்ட் டைமும் வந்துருச்சு. அதனால் வந்து எனக்கு வந்ததை வந்து நான் எல்லாேருக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேமில் வந்து இன்டீரியர்ஸ்க்கு சம்மந்தமான சில ப்ராடக்ட்ஸ்லாம் அமேசானில் நான் நிறைய வாங்குவேன். ஸ்க்ரீனு, அந்த ஸ்க்ரீன் ராடு, அந்த நார்மல் ஃபிட்டிங்ஸு, நாப் எல்லாம் வாங்குவேன். இப்போ என்னோடய நேமில் வந்திருந்தால் கூட அதுலேருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி. பட் ஆனால் அவர் வந்து எதுவும் அவ்வளோ வாங்க மாட்டார். ஆனால் அவரோட நேம் யூஸ் பண்ணி தான் வந்தது. ஸோ இது வந்து யாரோ வந்து நம்மளை பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணி தான் நம்மளுக்கு கரெக்டாக போடுறாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக என்ன அட்ரஸ் யூஸ் பண்ணுமோ அதுதான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் எங்களுக்கு ஏதாவது அது மாதிரி டெலிவரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிங்களா அப்படின்னு ரீசெக் பண்ணிவிட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டுக்கு பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ.